பாலவெற்றிவேல், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது தமிழக மக்களால. நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க கொண்டாட்டத்துக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க? மக்கள் என்ன சொல்றாங்க? E nel segno della speranza messaggio விரித்து தேவகுமாரன் அவதரித்துள்ளான். கவியரசர் கண்ணதாசன் இயேசுபிரான் பிறந்த நிகழ்வை இவ்வாறுதான் வர்ணித்திருக்கிறார் தன்னுடைய இயேசு காவியத்துல. கிறிஸ்துமஸ் திருவிழா எனும்போது உலகம் முழுவதுமேயே கிறிஸ்துவ மக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாக இருக்கிறது. பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்துல தான் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்கு இன்னும் 1 மணி நேரமே இருக்கும் நிலையில பொதுமக்கள், குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் சென்னையில பல பகுதிகளில் இருந்து கூட்டமாக வந்திருக்கிறார்கள். சிறப்பு பிரார்த்தனைகள், கலை நிகழ்ச்சிகள், பைபிள் வாசிப்புகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் இருக்கும் நிலையில சென்னையில் ஒரு குட்டி வேளாங்கண்ணி மாதா கோவிலாக இந்த கோவில் தான் வர்ணிக்கப்படுகிறது. இந்நிலையில இந்த கோவிலுக்கு வருபவர்கள் குறிப்பாக பாமர மக்களாகத்தான் இருக்கிறார்கள். தற்போதே மக்களுடைய கூட்டம் அதிகமாகி கொண்டே வருகிறது. இந்த காட்சிகளைத்தான் ஒளிப்பதிவாளர் கேசவன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். குடும்பத்தினர் அனைவரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா போன்ற வேடங்கள் அணிந்திருக்கிறார்கள். செல்ஃபி போன்றவற்றை எடுக்கும் அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. எங்குமே உற்சாகம், கொண்டாட்டம், கேக் ஊட்டி பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். உலக அமைதி நிலவ வேண்டும் என்கிற ரீதியில தேவாலயத்துல பல இடங்கள்ல பிரார்த்தனை கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கும் மக்களிடமே நம்ம நேரடியாகவே நம்ம கேட்டு அவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு காப்போம். மேடம் வணக்கம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். நீங்க எத்தனை வருஷமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ப்ரோ? மேடம் வணக்கம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க 1 இயர் தான் வந்துட்டு இருக்கோம். இங்க லாஸ்ட் இயர் வந்தோம், பட் இந்த வருஷமும் வந்திருக்கோம். எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க? அடையார். சோ நீங்க மற்ற இடங்களுக்கு போறதுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இந்த தேவாலயத்துக்கு வரதுக்கு என்ன சிறப்பு பாக்குறீங்க? இங்க கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க நிறைய இடத்துல இருந்து இங்க வரனால இங்க கிரௌடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நல்ல மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு பெரிய இடம் இல்லையா, எல்லாரும் ஒன்னா பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இங்க வந்தது. ஸோ 2வது வருஷமா இங்க வரோம் நாங்க கிறிஸ்துமஸ்க்கு. மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது? பொதுவாகவே என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடைபெறும்? வீட்டுல நீங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? கிறிஸ்துமஸ்க்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். அந்த நாள் மகிழ்ச்சியாகவே இருக்கும் எல்லாத்துக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் அண்ட் ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணிக்குவோம், நல்ல தாட்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு நல்ல நாள் இல்லையா? ஸோ அப்படிதான் இருக்கும். தொடர்ச்சியாகவே இங்க இருக்க அந்த குடும்பத்தினர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்க முடியுது. இங்க ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கார். கிறிஸ்துமஸ் தாத்தா வாங்க, வணக்கம். எந்த ஏரியால இருந்து இருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? போரூர்ல இருந்து வேஷம் போட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க இந்த பைப்லயே வரும். உங்க மூஞ்சி காமிக்கல, வேணாங்க பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ, எதிரே நீங்க எந்த ஏரியா? அதாவது வருஷம் அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா ப்ரோ ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டு மாஸ்க் காட்டணும் வந்துட்டோம். கேக்குதா நான் சொல்றது? நல்லா கேக்குது. நேயர்கள் எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிடுறீங்களா தாத்தா? மேரி கிறிஸ்மஸ் ஆல் டு யூ. கிறிஸ்துமஸ் விழாவையே ஒரு நியூ இயர் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்க? கிறிஸ்துமஸ்னா என்ன சிறப்பு சார்? ஆக்சுவலாக நாங்கள் ஹிந்து தான், பட் இந்த கிறிஸ்துமஸ் இந்த ஃபெஸ்டிவல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் டி நகர்ல வந்திருக்கோம். ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு 6 பேர் வந்திருக்கோம். 8 பேர் வந்திருக்கோம். மொத்தம் 8 பேர் அடங்கிய குடும்பத்தினர். அதுவும் அவர் இந்து என கூறுகிறார். இதுதான் இந்த தேவாலயத்தினுடைய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மதம் ஜாதியை கடந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்காக கூட்டமாக இங்க இருக்கிறாங்க. அந்த செலிப்ரேஷன், அந்த மகிழ்ச்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு வலது புறத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதியில குறிப்பாக ஃபாதர் முன்னிலையில அவங்க பைபிள் வாசிப்பு நடைபெறும். அடுத்து 12 மணி தொடங்கியவுடன் இயேசு கிறிஸ்து பிறப்பது தொடர்பாக அவர் எப்படி
அவ்வளவு பெரிய தேவகுமாரன் என வர்ணிக்கப்பட்டாலும் அவர் ஒரு மாட்டு தொழுவத்துல தான் பிறந்திருக்கிறாரு. அந்த மாட்டு தொழுவத்தை பிரதிபலிக்கும் வகையில காட்சிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முழுவதுமே பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவில்ல முழுமையாக பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெறும் எனக்கு தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் இந்த பகுதிகளில் பாதுகாப்பிற்காக அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பெசன்ட் நகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு நேரம் என்பதால கடற்கரைக்குள் யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே ரோந்து பணிகளும் நடைபெற்று வருகின்றது. நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி மதபேதம் கடந்து பல தரப்பு மக்களும் அங்க வர்றதை பாக்குறதுக்கு நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து ஏற்பாடுகளை தொடர்ந்து மக்களோட வருகையும் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.